ஹலோ மக்களே, இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா பாயில்டு எக்கு பராத்தா தான் பார்க்க போகிறோம். அது எப்படி செய்கிறதுன்னு பார்த்துக்கலாம் வாங்க. ஒரு கப்பு கோதுமை மாவு எடுத்துக்கலாம். டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிட்டேன். இதை நல்லா பிசைஞ்சு விட்டுக்குங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம சப்பாத்தி மாவு அளவுக்கு பிசைஞ்சிக்கலாம். இந்த மாதிரி பிசைஞ்சு வச்சுக்கோங்க. இப்போ நான் 2 எக்கு வந்து பாயில் பண்ணி தோல் எடுத்து வச்சுருக்கிறேன். அதை நம்ம இப்போ கேரட் துருவத்தில் துருவிக்கலாம். இப்போ இந்த மாதிரி துருவிக்குங்க. தழை கொஞ்சமாக கிள்ளி வச்சுக்கிறேன், அதையும் இதில் சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் சேர்த்துக்கலாம். 3/4 ஸ்பூன் தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். கரம் மசாலா 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். மல்லித்தூள் 3/4 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் வந்து சால்ட்டு சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. கொஞ்சமாக நம்ம மாவு தூவிக்கலாம். இப்போ நம்ம இதை 2ஆக பிரிச்சுக்கலாம். இப்போ நம்ம எப்பயும் போல் சப்பாத்தி போல் தீத்திக்கலாம். இப்போ நல்லா ரவுண்டாக தீத்தி வச்சு இப்போ நம்ம ஸ்டஃபிங்கை வந்து உள்ளே வச்சிடலாம். இப்போ இந்த மாதிரி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம 2 சைடும் எடுத்து இப்படி மடிச்சிக்கலாம். இப்போ கீழே இருக்கிற பக்கத்தையும் எடுத்து இப்படி மடித்து விட்டுக்குங்க. இதை லைட்டாக நம்ம தீத்தி விட்டுக்கலாம். இப்போ லைட்டாக மாவு தூவி இதை நல்லா தீத்திக்கலாம். எல்லா பக்கமும் மாவு போடுற மாதிரி தீத்திக்குங்க. அதான் இப்போ எல்லா பக்கமும் தீத்தி வச்சு இதை நம்ம சுட்டு எடுத்துடலாம் வாங்க. காஞ்சிச்சு. நம்ம பரோட்டாவை இதில் சேர்த்துக்கலாம். இப்போ கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். அதில் சுற்றியும் ஊற்றிக்கோங்க. இப்போ நம்ம இதை திருப்பி போட்டுக்கலாம். குழந்தைங்களாம் ஸ்கூல் விட்டு வரப்போ இதை நம்ம ஈவினிங் ஸ்நாக்ஸ் மாதிரி கொடுக்கலாம். பசங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. நம்ம இப்போ குழந்தைங்களாம் முட்டை சாப்பிட மாட்டேன்னு சொன்னாங்கன்னா இந்தமாரி நம்ம செஞ்சு கொடுத்தோம்னா அவங்களுக்கு நம்ம இதில் முட்டை சேர்த்துக்கிறோன்னே தெரியாது. திருப்பி போட்டு எடுத்துக்கலாம். நம்ம அப்போ தான் நல்லா வெந்து வரும். எல்லா பக்கமும் வெந்துடுச்சு. நம்ம இதை பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இப்போ இன்னொன்று நம்ம சுட்டு எடுத்துக்கலாம். அதேமாரி சுற்றி எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இது வந்து என் சின்ன பொண்ணு போட்டது, அதனால் வந்து ஷேப்லாம் கொஞ்சம் மாறி இருக்கும். நீங்கள் தப்பாக நினச்சிக்காதீங்க. திருப்பி போட்டுக்குங்க. இப்போ இதுவும் வெந்துச்சு. இதையும் பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். நம்மளுடைய பாயில்டு எக்கு பராத்தா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆளுன்னு கொடுத்துருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.